ஒன்று காமிச்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒன்று, அதுக்கு அடுத்தது வந்துட்டு எங்கே ஒன்றும் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நிறைய இது வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு. இதே நார்மலாக பீன்ஸ் வந்துட்டு 9 ரியாலு, வீக்கெண்ட் ஆஃபரில் வந்து 2 ரியால் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் நிறைய ஆஃபர் இருக்குங்க. இது வந்து நம்ம இந்தியா நெல்லிக்காய் தான். கிலோ வந்துட்டு 12 ரியால். அந்த டைம் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எனக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட ஒரு நாள் எப்படி போக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் வந்து எனக்கு பண்ண போகிறேங்க. அதோட ஒரு ஆஃபரும் இருக்குது. ஸோ அந்த ஆஃபரில் தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன். வீக்கெண்டுக்கான ஷாப்பிங், அதுக்கப்புறம் என்னோட வெயிட் லாஸ்க்கான ஷாப்பிங் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்குறேன், என்ன ரேட் வருது அப்படின்றதும் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம சொதப்பலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் வந்து தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5:30க்கே நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சும் செஞ்சாச்சு. இது வந்துட்டு சக்கரை பொங்கல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக இது வந்து அவருக்கு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு லஞ்சுக்கு வந்து பச்சைப்பயிறு கிரேவி வந்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வெயிட் லாஸில் வேறு இருக்கோமா, ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிரில் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். அடுத்து ரைஸு. மார்னிங் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத காமிச்சிருப்பேங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து செம்ம சொதப்பல்ஸ் தான் எல்லாமே. நைட்டு நான் வந்து லேட்டாக தான் மாவு அரைச்சேன். இந்த 10 மணிக்கு தான் மாவு அரைச்சேன்னா, ஸோ மாவு வந்து மார்னிங் புளிக்காது எனக்கு தெரியும். ஏன்னா 4:15 நான் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ புளிக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முன்னாடி அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சுட்டு அதை வந்து புது மாவோட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா காலைல சீக்கிரம் புளிச்சிரும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு தான் நான் தூங்கவே போவேன். நேற்றுக்கு மறந்துட்டேன், அதனால மாவு புளிக்கல. ஸோ இட்லி வந்து ஊற்ற முடியாது. சரி, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா சேமியா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி சேமியா செய்யலாம் அப்படின்னா, சட்னி இவர் கண்டிப்பாக வேணும் சேமியா செஞ்சோன்னா. சரின்ட்டு சட்னி செய்யலான்னு பார்த்தா தேங்காய் இல்லை. அதுக்கடுத்து சரி ஓகே, இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்க. பால் வந்து கரெக்டாக இவருக்கு வரைக்கும் வைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. அதுலேயும் வந்து ஒரு சொதப்பல் என்னாச்சு அப்படின்னா, சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அட பாவிகளா, நம்ம நேரத்துக்கு தான் எல்லாமே நடக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு அந்த நேரத்துக்கு கரெக்டாக இவர் 5:30 கிளம்பணும். 5:10 நியர்பை முடிகிற நேரத்தில் வந்துட்டு சிலிண்டர் தீர்ந்துருச்சு. ஓடி போயிட்டு சிலிண்டரை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாதியிலே இருந்தது எல்லாத்தையும் முடித்து விறுவிறுன்னு அவருக்கு அனுப்புனேங்க. இதெல்லாம் முடித்து அனுப்புனதுக்கப்புறம் விசாகனுக்கு வந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு வந்துட்டு பால் கலந்து கொடுத்தா தான் அவர் போவார். சரியாக நைட்டு வந்து நான் காய்ச்சல போல் பார்த்தா பால் வந்து தெரிஞ்சிருச்சு. ஐயோ என்னடா இது, 1 சொதப்பலா 2 சொதப்பலா, எடுக்கிற ஐட்டம் எல்லாமே சொதப்புது. சரின்னு சொல்லிட்டு போய் ரிலாக்ஸாக போய் உட்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆனதே வந்துட்டு, எனக்கு வந்து நார்மலாக சீரியல் பார்க்க பிடிக்கும். இப்போ வந்து விஜய் டிவியில் வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு நல்லதா கெட்டதான்னு தெரியல. நியர்பை நான் வந்து அந்த சீரியலுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லலாம். நான் வேறு எதுவுமே ஷோஸ் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேங்க. இது ஒன்று மட்டும் தான் பார்க்குறது. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி பார்ப்பேன். ஏன்னா பாக்கியலட்சுமி வந்து நம்மள மாதிரி ஹோம் மேக்கருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்குமா, அவங்க முடியாததெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிப்பாங்க. பட் இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு போராக போகிறதுனால பாக்கியலட்சுமி அந்தளவுக்கு விருப்பமாக பார்க்கறது இல்லைங்க. ஸோ சிறகடிக்க ஆசை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இன்னைக்கான எபிசோடில் எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோஷூட்டில் எல்லாம் ஹார்ட் மாதிரி வச்சு எடுத்திருந்தாங்களா, ஏதோ நம்ம ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் அடுத்த வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்டனுக்கு வந்திருக்கேன். மனசுக்குள்ளார நானே சொல்லிட்டேன், ரஞ்சனி இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை, அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு காலையிலே வந்துட்டு இதெல்லாம் லைனாக நடந்துச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில நாள் நம்மளுக்கு இப்படியும் தான் போகும், அதனால அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னொரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் தாங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கார்டனை பார்த்தோன்னா எந்த சோகம் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் மறந்துடும் எனக்கு. ஸோ அதனால என்னென்ன இன்னைக்கு வந்து வந்திருக்கு, ஆல்ரெடி இருந்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு கார்டனுக்கு. பொங்கல் டைமில் தான் நிறைய மொச்சப்பயிர் வந்து பறிச்சிருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்துடுச்சிங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் நல்லா கொத்தாக இருக்குது, அப்படியே லைனாக இருக்குங்க. இது ஒன்று வந்தாலே போதும், நிறைய வந்துடும் போல். ஸோ இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்தில் நிறைய பறித்து சாம்பார் வைக்கலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல நம்ம வச்ச கரும்பு இன்னும் ஒன்றுமே துளுத்து வரலைங்க. எப்போ வரும்னு தெரியல, 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் நம்ம கரும்பு இருக்குது. பீக்கங்க முன்ன காமிச்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒன்று, அதுக்கு அடுத்தது வந்துட்டு எங்கே ஒன்றும் நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக பந்தல் போட்டு கொடி கட்டி விடணுங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் இன்னும் பண்ணலை. அப்படியே ஒரு தடவை லீவ் வந்தாலும் அப்படியே வேலை போய்கிட்டே இருக்குது.
குட்டியாக வளர்ந்த கீரை எல்லாமே நல்லாவே பெருசாகிடுச்சு. எவ்வளோ பெரிய இலையெல்லாம் வந்துடுச்சுன்னு பாருங்கள். ஆனால் இந்த கீரையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். கறிவேப்பிலை செடிக்கிட்ட இங்கே ஒரு செடி வந்து நல்லா பெருசாக வந்திருந்துங்க. இது என்னன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் பெருசாக எதுவும் போடுறதில்ல. ஜஸ்ட் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி அப்படி தான் ஊற்றுவேன். அப்பப்போ எக்ஷல் இருந்தால் போடுறது அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு இது எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கீழே வந்து அவகேடோவோட சீடு இருந்தது. ஸோ இது வந்து அவகேடோ மரம் போல். ஸோ அதுதான் வளர்ந்துருக்கு. வீக்கெண்ட் ஷாப்பிங்காக லூலு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூலுவில் வந்துட்டு ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா இந்தியா உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கங்க. அதோட வீக்கெண்ட் ஆஃபரும் இருக்குது. ஹாஃப் பே பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரும் இருக்குது. ஸோ இது 3 ஆஃபரும் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இந்த ஆஃபரில் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வாங்குகிற வாழைப்பழம் அது எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லூலு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போயிட்டு வந்துடலாம். இந்தியா உற்சவ் 2024 அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் வந்து நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் நிறைய இது வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு. மெயினாக பேராஷூட் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ஹல்திராம்ஸில் வந்துட்டு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியா பிக்கல் இது வந்து நல்லாயிருக்குங்க. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் பிக்கல், லெமனு, அதுக்கப்புறம் மாங்காய், அது இதுன்னு கோங்கூரா எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள்ஸ் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. கேரட்டு, சவ் கோவக்காய் இதெல்லாமே இருந்துச்சு. வாழைக்காய் கூட நல்ல ஆஃபருங்க. 6 ரியால் தான் போட்டிருந்தாங்க. வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கு வந்து இதில் சிப்ஸ் போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இது நேந்திர வாழைக்காய் தான். ஸோ எப்படி நம்ம சிப்ஸ் போட்டாலும் செம்மையாக வந்துடும். பீன்ஸ் வந்து வீக்கெண்ட் ஆஃபரில் இருந்தது. நார்மலாக பீன்ஸ் வந்துட்டு 9 ரியால், வீக்கெண்ட் ஆஃபரில் வந்து 2 ரியால் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் நிறைய ஆஃபர் இருக்குங்க. வீக்கெண்ட் ஆஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியா உற்சவ் ஆஃபர் இருக்குது, ஹாஃப் பே பேக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஆஃபர் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் கூட கம்மியாக தான் இருந்தது. அதனால் அப்படியே கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு வாங்கியாச்சு. அதோடு நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் வாங்கியாச்சு. இதில் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரிங்க் போட்டு குடித்தோன்னா நல்லாயிருக்கும். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள். அதனால சரின்ட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அதெல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கியாச்சு. ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடித்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இன்றைக்கால நல்லா ரஷ் இருந்ததுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையானதை மட்டும்தான் வாங்கினேன். இது எவ்வளோ பில்லு வந்திருக்கு, எது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க. தாமரை விதையில் வந்து செய்கிறாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லது. குழந்தைங்களுக்கும் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7.5 ரியாலோ 8 ரியால்கிட்டயோ வந்துருந்துச்சுங்க. வெயிட் வந்து 100 கிராம் வந்துட்டு 8 ரியால். நான் எல்லாத்தோட ரேட்டும் அமௌண்ட்டும் வந்துட்டு கீழே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்குறேன். கத்தாரோட அமௌண்ட்டும் இந்தியாவோட அமௌண்ட்டும். ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5 ரியால் வருது. இந்த முருங்கைக்காய் தான் 35 ருபீஸ். கோதுமை புட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நான் ரைஸ் புட்டு தான் வச்சுருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வீட் புட்டு வந்து வாங்கியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்டு சொன்னாங்க வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 6.25 ரியால் வருது கத்தாரோட ரியாலில். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து வாங்கியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறது. இது வந்து கிலோ 11.5 ரியால் வருது. நான் எடுத்த வெயிட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 3 ரியால் 40 காசு கிட்ட வந்திருக்கு. ஒரு 300 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த ரேட் வந்திருக்கு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு நல்லாவே இல்லைங்க. ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ரேட்டும் பார்த்திங்கன்னா 7 ரியால் வருது. ஸோ அதுக்கு நம்ம சின்னதே எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் சாம்பார் டேஸ்ட்டுக்கு அதுவும் நல்லா இருக்குங்க. மெயினாக இவங்கெல்லாம் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டோன்னா அடுத்தவங்க தூக்கி போட ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் திட்டுவாங்க. சரின்ட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வாங்கியிருந்தோம். கேரட் வந்துட்டு கிலோ வந்து 4 ரியால் வருது. நான் வந்து 1 ரியால் அளவுக்கு சும்மா ஒரு 2 கேரட் வந்து எடுத்திருந்தேன். இப்போ இந்தியா உற்சவம் நடக்கிறதுனால இந்தியா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வந்து வெஜிடபிள்ஸும் கம்மியாக இருந்துச்சு. இஞ்சி பார்த்திங்கன்னா 8.25 ரியால் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 1.5 ரியால் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே இந்தியா ஐட்டம் தான் எடுக்க பிடிக்கும். சைனா இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு. வாழைக்காய் வாங்கியிருந்தாங்க. இது வந்து இந்தியா வாழைக்காய் தான். நேந்திர வாழைக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நேந்திரங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இது வந்து கிலோ 6 ரியால் போட்டிருந்தாங்க.
இதுவுமே இந்தியா உட்சவில் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து நியர்பை ஒரு 3 ரியால் கிட்ட வருது. திராட்சை வாங்கியிருந்தோங்க. இது வந்து அச்சு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பிளாக் கலர் சீடோட இது இருக்குது, ட்ரை கிரேப்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து அவள் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டா. சீட் நடுவில் வரதுனால அவளுக்கு பிடிக்கல. அதனால் அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்ட்டு வாங்கியிருந்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் இருந்தது. 7.25 ரியால் ஆஃபரில் இருந்தது. இந்தியா மாதுளம்பழம் வந்துட்டு கிலோ 9.5 ரியால். ஸோ இது வந்துட்டு 8 ரியால் கிட்ட நான் வாங்கியிருந்தேன் ஒரு 5 மாதுளம்பழம். எனக்கு என்னமோ ஃப்ரூட்ஸ் வந்து இந்தியாவை விட இங்கே கத்தாரில் சீப்பாக இருக்க மாதிரி ஒரு சில டைம் ஃபீல் ஆகுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ ஆரஞ்சு வந்துட்டு கிலோ 300 ரூபா சொன்னாங்க. ஆனால் இங்கே நாங்கள் ஆரஞ்சு வந்துட்டு கிலோ 100-120 ரூபா அப்படி தான் வாங்குவோம். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோ ஊரை விட இங்கே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உருளைக்கிழங்கு வாங்கினோம். இது வந்து கிலோ வந்து 2 ரியாலு. அதுக்கப்புறம் நான் எடுத்த வெயிட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 ரியால் கிட்ட வந்துருந்துச்சு. குட்டீஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கினேன். நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இது வெயிட்லெஸ் அப்போ எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் உருளைக்கிழங்கு கொஞ்சத்தோடு ஸ்டாப் பண்ண மாட்டேன். பொரியல் சாப்பிட்டாலும் எல்லாம் நிறையா தான் எடுத்துப்பேன். அதனால் நான் வந்து சாப்பிட போகிறதில்ல. குட்டீஸ்க்கு வந்து பொரியல் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. தேங்காய் வந்து ஒரு 3 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒரு தேங்காய் வந்து 1.5 ரியாலு. நார்மலாக 2 ரியால் வரும். இந்த தடவை வந்து வீக்கெண்ட் ஆஃபரில் வந்துட்டு 1.5 ரியாலோ இதை போட்டிருந்தாங்க. அதனால் வாங்கியிருந்தோம். ஸோ 3 தேங்காய் வந்து 4.5 ரியால் ஆச்சு. மாங்காய் ஊறுக்காய் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பிரியால மாங்காய் ஊறுக்காய். இது வந்து நம்ம ஊரில் இருந்து தான் வருது. ஸோ இதுவுமே வந்துட்டு இந்தியா உட்சவ் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4.25 ரியால். நார்மலாக இது வந்து எப்படியும் ஒரு 6 ரியாலுக்கு மேலே தாங்க இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. மிக்சட் வெஜிடபிள் பிக்கிள், மேங்கோ பிக்கிள், அதுக்கப்புறம் பூண்டு, இது கோங்கூரை நிறையா இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் மேங்கோ பிக்கிள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை நான் சாப்பிட போகிறதில்ல, வாங்கி வைக்கிறேன், வீட்டில் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சவுச்சவ் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 8.25 ரியால் போட்டிருந்தாங்க. நார்மலாக சவுச்சவ் வந்து 12 ரியாலுக்கு மேலே தான் இருக்கும். 12, 13 அது மாதிரி வரும். இந்தியா ஆஃபர் அப்படின்றதுனால 8.25 ரியால் போட்டிருந்தாங்க. ஸோ நான் எடுத்தது சும்மா ஒரு குட்டி சவுச்சவ் தான். ஸோ இது வந்து 3 ரியால் பக்கம் வந்துருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்குங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லுவேன். இங்கே சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதோட ஸ்வீட் பொட்டேட்டோன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்வீட்டே அந்தளவுக்கு இருக்காது. நம்ம ஊர் அளவுக்கு இருக்காதுங்க. நம்ம ஊரில் நம்ம அப்படியே வெறுசாக வாஷ் பண்ணிட்டே கடித்து சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்துட்டு 5 ரியால் கிலோ. ஸோ நான் வந்து ஒரு 2 ரியால் அளவுக்கு எடுத்துருந்தேன். ஷர்மிகா மேமோட ஒரு சாலட் ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். பார்ப்போம் அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க போட்டிருந்தாங்க வெயிட் லாஸ்க்கு. அது பார்த்த உடனே சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஃப்ரெண்டும் ட்ரை பண்ண நல்லா இருந்ததுன்னாங்களா, சரி எடு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவா அப்படின்ட்டு எடுத்தாச்சு. பூசணிக்காய் வாங்கினேன். இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜூஸ் போட்டு குடித்தா நல்லது நாங்கள் வெயிட் லாஸ்க்கு. சரி ஓகே வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து கிலோ 2.5 ரியால். இது வந்து இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குங்க. 2.5 ரியால் வந்து வந்துருந்துச்சு. நார்மலாக இது வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து வின்டர் டைம் அப்படின்றதுனால கம்மியாக இருக்குது. ஸோ நான் எடுத்ததோட ரேட் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வந்து வந்துருந்துச்சு, 1.5 கிலோ. ஸோ அதனால் 3.25 ரியால் கிட்ட வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் இருந்துச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் இல்லை. அதனால சரின்ட்டு அது வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 12.5 ரியால் வந்துருந்துச்சு. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா 1.25 லிட்டரு. இது ஓலா பிராண்ட் வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் எப்பயும் இந்த இது தாங்க வாங்குவோம். நம்ம ஊர் வாழைப்பழம் வாங்கியிருந்தோம். எப்பயுமே இங்கே வந்து ரஸ்தாளி வாழைப்பழம் தான் விற்பாங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 5.25 ரியால். இதுவுமே இந்தியாவோட ஆஃபர். நார்மலாக வந்து 11.5 ரியால் வரும். ஸோ இப்போ இந்தியா ஆஃபர் அப்படின்றதுனால 5.25 ரியால் வந்து வந்துருந்துச்சு. கத்தாரில் இந்தியாவோட திங்ஸ் தாங்க ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இந்தியா திங்ஸுக்கு தான் வந்துட்டு டிமாண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியா நார்மலாக வேறு கண்ட்ரிலேருந்து வர்றது வந்து எங்களுக்கு 4 ரியால் 5 ரியாலில் கிடைக்குதுன்னா, இந்தியாவோடது பார்த்திங்கன்னா 11 ரியால் 12 ரியாலுக்கு தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாழைப்பழம். சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அவகேடோ ஒன்று வாங்கினேங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 12 ரியால் கிலோ. ஸோ நான் வந்துட்டு ஒரு சின்ன அவகேடோ தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு 2 ரியால் 38 திரம்ஸ் வந்துருந்தது. எனக்கு வந்துட்டு இது பச்சையாக சாப்பிடவே பிடிக்கும். அப்படியே ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டாலே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வெயிட்டில் சாப்பிடவே நல்லது இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், தேவையில்லாத சாப்பிட மாட்டோம். அதனால சரின்ட்டு அவகேடோ ஒன்று வாங்கினேன். நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம இந்தியா நெல்லிக்காய் தான். கிலோ வந்துட்டு 12 ரியால். இப்போ நான் எடுத்ததோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 2 ரியால் கிட்ட வந்துருந்துச்சு.
நெல்லிக்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எப்பயுமே வந்துட்டு வீக்கெண்ட் போல் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீக் டேஸ்லேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து நிறைய ஸ்டாக் வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிறைய கிடைக்கும். ஆரஞ்சு வாங்கினேங்க. குட்டீஸு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கிலோ வந்து 4 ரியால் தான். இதெல்லாம் நம்ம ஊர் காசுக்கு வந்து 100 ரூபா தான் கிலோ. இப்போ நான் எடுத்தது வந்துட்டு நியர்பை 6 ரியால் கிட்ட வந்திருக்கு. 1.5 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். குட்டீஸ்க்கு ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு. அதனால சரின்ட்டு ஆரஞ்சு வாங்கியாச்சு. ப்ளூபெர்ரி வாங்கியிருந்தோங்க. என்னடா அது கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வந்தவுடனே அச்சு பாப்பாவுக்கு ப்ளூபெர்ரி வேணும்னு கேட்டா, அதனால் போட்டு கொடுத்தாச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரியால் வந்துச்சு. எப்பயுமே வீக்கெண்ட் அப்போ ஆஃபர் போடுவாங்க. 5 ரியால் 6 ரியால் கிட்ட வரும். பட் இந்த வீக்கெண்ட் வந்து ஆஃபர் போடலை. அதனால் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ 10 ரியால் கிட்ட வந்துச்சு. அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளூபெர்ரி. ஸ்ட்ராபெரியில் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா 3 ரியால். இதுவும் வந்து வீக்கெண்ட் ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் காலி பண்ணிட்டா, ப்ளூபெர்ரியும் காலி பண்ணிடுச்சு அச்சு. அவளுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குமா, அதனால் வந்து வந்தவுடனே வாஷ் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவா. அதுவும் நான் ஓப்பன் பண்ணுறனோ இல்லையோ உடனே இது எடுத்துருவாங்க மேடம். சரி ஓகே அப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால தான் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம பார்த்து இது ஹெல்த்தி அது ஹெல்த்தினாலும் இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. குட்டீஸ்க்கு வந்துட்டு பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. சரி ஓகே இது ஒன்று வாங்கி கொடுத்தா ஹாப்பியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். போர்போன் பிஸ்கட்டு. இதில் வந்து 2 பேக் இருக்கும். இது ரேட்டு வந்துட்டு 4 ரியாலோ 5 ரியாலோ வரும்னு நினைக்கிறேன். தயிர் வாங்கியிருந்தோம். இந்த தயிர் வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க 4.75 ரியால். சரின்ட்டு வாங்கியாச்சு. இது வந்து 1 கேஜி வந்து தயிர், ஃபுல் ஃபேட் தயிர். அதுக்கப்புறம் பாலும் வாங்கினேங்க. பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 லிட்டர் பால் வந்து எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ரியால் வருது. இருந்தாங்க நான் இந்த வாரத்துக்கு பார்த்து வாங்கினேன் ஷாப்பிங் வீட்டுக்கு. இதோட பில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னா 130 ரியால் கிட்ட வந்திருந்துச்சு. இதில் நிறைய பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் ஆஃபரு, அதுக்கப்புறம் இந்தியா உற்சவ ஆஃபரில் தான் எடுப்பேன். அப்படி இல்லைனா இனிமேல் பில் அமௌண்ட் அதிகமாக தான் வரும். வாழைப்பழம் மட்டுமே நாங்கள் எப்படியும் ஒரு 8 ரியாலுக்கு வாங்குவோம். இப்போ இது ஆஃபர் அப்படின்றதுனால 4 ரியாலாக கம்மியாக இருக்குது. ஸோ எப்பயுமே கத்தாரில் வந்து வீக்கெண்ட் போல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும். அந்த டைம் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணுங்க. அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து டிஃபன் வேலையை பார்க்கணும். குட்டீஸ்க்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போயிட்டு டின்னர் செய்யலாம் அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.